இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளை எண்ணி தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் கூட இந்த உயிர்த்தெழுதலின் நாட்களை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை சுற்றி நடந்ததான சம்பவங்களின் வழியாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த பிரகாரமாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறதான ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவ சம்பவம் இயேசுவும் இரண்டு பேரும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாட்கள் அநேகருக்கு தரிசனமாகி அநேக காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதில் ஒரு விசேஷமாக ஒரு முக்கியமாக இடம்பெற்றதான ஒரு சம்பவம் தான் ஒரு 2 பேருக்கு ஆண்டவர் வித்தியாசமாய் அதுவும் விசேஷமாய் தரிசனமான ஒரு சம்பவம். இதை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே மிகவும் தெளிவாக நாம் வாசிக்க முடிகிறது. லூக்கா 24வது அதிகாரம் 13வது வசனத்துல, அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் அந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசி கொண்டிருக்கையில், இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த எம்மாவு சீஷர்களுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். இந்த எம்மாவு சீஷர்கள் எதை குறித்து பேசிக்கொண்டு போகிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து தான் அவர்களுக்குள்ளாக பேசிக்கொண்டு போகிறார்கள். ஆண்டவர் இப்படி உயிர்த்தெழ போகிறாராமே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் இப்படியாக பலமாய் நடந்திருக்கிறதாம் என்று சொல்லி தங்களுக்குள்ளாக அவர்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள். அவர்கள் பேசுகிறதை ஆண்டவர் கூர்ந்து கவனிக்கிறார். எனவேதான் ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமாகும்படியாக யாருமே என்று தெரியாத 2 சீஷர்களுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். இதுல இருந்து நாம் என்ன கொள்கிறோம், நாம் என்ன பேசுகிறோமோ அதை ஆண்டவர் கூர்ந்து கவனிக்கிறவராய் கூட இருக்கிறார். இதை தான் நாம் வேதத்துல ஒரு இடத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் ஒருவரோடு ஒரு சம்பாஷித்துக் கொள்வார்கள், அதை ஆவியானவர் தாமே தம்முடைய காது கொடுத்து கூர்ந்து கேட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் கவனிக்கிறவராய் கூட இருக்கிறார். அவர் கவனித்தபடியினால் தான் இந்த சீஷர்களுக்கு தரிசனமாக வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் கடந்து போகிறார். ஆனால் இந்த சீஷர்களுக்கோ அவர்தான் இயேசு என்று சொல்லி தெரியவில்லை. அவர்தான் இயேசு. அவர்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் இன்னும் அவர்களுக்கு உள்ளாக வரவில்லை. அவர்களோடு கூட இருக்கிறார். அவர்களோடு கூட இருந்த போதிலும் கூட வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 21வது வசனத்திலே வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 17வது வசனம், அப்பொழுது அவர்கள் ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. தங்களோடு இருக்கிறவர் இயேசு என்பதை கூட அவர்கள் அறிய முடியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி வேத வசனம் நமக்கு காட்டுகிறது. ஆனால் இயேசுவோ அவர்களுக்கு பிரத்யட்சமாய் அவர் அநேக காரியங்களை பேச ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் எவைகளை என்று அதற்கு அவர் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். பிரியமானவர்களே, இயேசுவை குறித்து மிகவும் தெளிவாக கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவரை குறித்து அழகாக சாட்சி சொல்கிறார்கள். பாருங்கள், அவர் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்றும் 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். இப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் நமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி
மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகள் எழுதின வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளையும் அவருக்கு விவரித்து காண்பித்தார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. இயேசுவை குறித்து அறிந்திருந்தார்கள், இயேசுவை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் யார் அந்த இயேசு என்பதை உண்மையாய் அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு தவறான எடுத்துக்காட்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன், நான் இயேசுவிடத்துல ஜெபிக்கிறேன், ஆனால் இயேசுவை நான் இன்னும் கண்டு கொள்ளவில்லை என்று சொன்னால், அவரை பற்றி சொல்லதான காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும், அவரை பற்றி சொன்னதான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் விசுவாசி, எல்லாம் சரிதான். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ருசித்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இயேசு அவர்களோடு கூட நடக்கிறார், ஆனால் அவர்கள் இயேசுவை இன்னும் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. எனவேதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து கடிந்து கொள்கிறார். நீங்கள் இது எல்லாவற்றையும் சொல்லுகிறீர்கள், ஆனால் அவர் உங்களுக்கு சொன்ன காரியங்களை நீங்கள் இன்னும் விசுவாசியாமல் இருக்கிறீர்களே. அநேக நேரத்தில் இப்படிதான் நம்ம இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையே மறந்து போனவர்களாய், மறந்து கொண்டு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்ப இதனுடைய விளைவு என்னதாக நடக்கிறது பாருங்க. 28வது வசனத்துல, அத்தருடத்திலே தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவும் போல காண்பித்தார். அவர்களை விட்டு விலகி போகிறவரை போல அவர் காண்பிக்கிறார். ஏனென்று சொன்னால், அவருடைய சீஷர்களுடைய எண்ணம் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு சோதனையை கூட கர்த்தர் இந்த இடத்துல வச்சிருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறேன், ஆண்டவர் என் கூட இருக்காரு, அவர் உயிர் தெழுந்தா எல்லாம் சரிதான், ஆனா எனக்கும் ஆண்டவருக்கு ஏதோ ஒரு தூரம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சீஷர்களுக்கும் ஆண்டவருக்கும் தூரம் இல்லை, அவர்கள் ரொம்ப பக்கத்துலதான் இருந்தார்கள், ஆனால் 2 பேருடைய இருதயமோ மிக தூரமா இருந்தது. இன்னைக்கு இதே போலதான் அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய இருதயமும் நம்முடைய இருதயமும் அதிக தூரமாய் காணப்படுகிறது. ஒருவேளை பைபிளை நான் தூக்கி கொண்டு சுமக்கலாம், ஆலயத்துக்கு கரெக்டா போகலாம், அதனுடைய இருதயம் ஆண்டவருடைய இருதயத்தோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறதா. ஆனால் ஆண்டவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். அவர் விலகி போகிறவரை போல காணப்பட்டாலும் இயேசு ஒருபோது கைவிடாத நேசர். அவர் அப்புற போகிறவரை போல காணப்படுகிறார். ஆனால் இந்த சீஷர்களோ அவரை வருந்தி தன்னிடத்துல போஜனம் பண்ணும்படியாக கேட்கிறார்கள். அப்போது அவர் தமக்கு வேண்டிய அப்பத்தை ஆசீர்வதித்து அந்த சீஷர்களுக்கு கொடுத்தார். உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். 30வது வசனத்துல, அவர்களோடு அவர் பந்தியிருக்க அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பேசல. அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்ன? இந்த சீஷர்கள் என்னை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார்களே, இந்த சீஷர்களுக்கு உண்மையாவே நான் யார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா என்பதை டெஸ்ட் பண்ணும்படியாக ஆண்டவர் அந்த இடத்துல வருகிறார். ஆனால் இந்த சீஷர்களும், ஆங்கிலத்துல சொல்லுவார், பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சன்ட். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட இருக்கிற, ஆனா ஆண்டவரோடு கூட இல்லை. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இருக்குது. அது அல்ல உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. அன்பான வாலிப சகோதரனே, சகோதரியை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவனாய் உன்னிடத்துல கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கு, உன் இருதயமும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ரொம்ப தூரமா இருக்குது. நீ ஏதோ ஜெபிக்கிற, ஏதோ உங்க வீட்டுல சொல்றதுனால எல்லா காரியத்தையும் செய்யற, ஆனா உன் இருதயம், ஆண்டவருடைய இருதயம் ரொம்ப தூரமா இருக்கிறது. இந்த சீஷர்கள் எப்படி காணப்பட்டார்களோ அதே போல காணப்படுகிற. ஒருவேளை ஆண்டவர் என்னை விட்டு விலகி போகிறார் அப்படின்னு சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் விலகி போகவில்லை. அவர் உன்னை கட்டி இழுக்கும்படியாக, நீ எப்படி ஆண்டவரிடத்துல உண்மையாய் விசுவாசம் வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கும்படியாக அவரிடத்துல கேட்கிறார். நீ அவரிடத்துல உண்மையாய் விசுவாசமாய் கேட்கும் போது, அவரிடத்துல உண்மையாய் விசுவாசத்தோடு கூட நம்ம ஜபத்துல போராடும் போது அவர் நமக்கு வேண்டிய ஆகாரத்தை, அவருக்கு ஆகாரம் என்று சொல்லும் போது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்னென்ன போஜனம் தேவைப்படுகிறதோ அது எல்லாவற்றிற்கும் அவர் சமீபமாய் நமக்கு தருகிறவராய் கூட காணப்படுகிறார். தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிற வேத வசனத்தின்படியாக இந்த சீஷர்கள் அவரை வருந்தி கேட்டது நிமித்தமாய் அவர்களிடத்துல அவர் போஜனம் பண்ணினார். அவர்களுக்கு தேவையான போஜனத்தை கொடுத்தார். உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அன்றிலிருந்து ஒரு பிரகாசமான வாழ்க்கை நிச்சயமாக அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். குருட்டாட்டம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, உண்மையான கண்கள் திறக்கப்பட்டதான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாய் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்குள்ளாக அனுப்புகிறார். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்குள்ளாக கடந்து வருகிறது. இன்றிலிருந்து ஒரு மாற்றம், இன்றிலிருந்து ஒரு புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ளப் போகிறீர்கள். இன்றிலிருந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறப்போகிறது. இன்றிலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கை மாறப்போகிறது. அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம்
அபிஷேகத்தை கர்த்தர் அதிகமாய் அபரிதமாய் ஊற்ற சித்தமுள்ளவராய் கூட காணப்படுகிறார். இதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்படுவோம். எப்படி அந்த சீஷர்கள் ஆண்டவரிடத்துல வரிந்து கேட்டு தன்னை அர்ப்பணித்தார்களோ, அவர் நம்மோடு கூட சேர்ந்தார். ஆனா அந்த சேர்ந்த ஆண்டவரை நம்ம தூரமா வச்சுட்டோம். இப்ப நம்ம தான் ஆண்டவர்கிட்ட போய் நெருங்கணும். ஆண்டவரே, நான் உங்க தூரமா வச்சுட்டேன் சப்பா, என்ன நீர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நெருங்கும் போது அவர் உண்மையாய் நம்மிடத்துல வந்து உறவாடி நமக்கு தேவையான ஆவிக்குரிய போஜனங்களை, ஆவிக்குரிய உண்மையான அப்பங்களை நமக்கு தந்து வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போமாம். கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆண்டவரே இந்த இம்மாவு சீஷர்களுக்குள்ளாக கடந்து வந்தது போல, அவர்கள் உம்மை விட்டு தூரமாக இருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது அவர்களுடைய வீட்டிற்கே நீங்க போய் அவங்களோடு போஜனம் பண்ணீங்கப்பா. அவர்களுக்கு தேவையான அப்பத்தை நீர் கொடுத்தீரப்பா. இன்னைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் இழந்து விட்டேனே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எனக்கு இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற, ஒருவேளை மனசுல ரொம்ப பாரத்தோடு இருக்கிற சகோதரனை சகோதரியை நீர் கண்ணோக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை விட்டு தூரமா போயிருந்தாலும், ஒருவேளை நீங்க அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், ஒருபோது கைவிடாத நேசர், ஒருபோது விலகாத நேசர் இன்னைக்கு இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில, இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில ஏசப்பா ஆண்டவரே நீர் இறங்கி பெரிய அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இழந்து போன எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இந்த நேரத்துல கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய வல்லமை இறங்குகிறதற்காக உமக்கு நன்றி. இருக்கிற இடங்கள்ல வல்லமையினால் நீ நிரப்பி கொண்டிருக்கிறீர். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரை, இன்னும் அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம் நிறைந்த பிள்ளைகளா இருளை நீர் மாற்றுங்க ஆண்டவர். இப்போது பிடித்து கொண்ட கரத்தை ஒருபோதும் விடாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் எச்சரிக்கையா இருக்க உதவி செய்யுங்க. உடைய கருத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.